Hi friends, நம்ம போன வீடியோவில் POM பிரின்சிபால் மேனேஜ்மெண்ட்டோட செகண்ட் யூனிட் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து இந்த வீடியோவில் தேர்ட் யூனிட் பற்றி பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Organization may also be defined as process of establishing relationships. The entire philosophy of organization depends upon concept of specialization. It improves efficiency. The absence of organization results in efficiency or inefficiency of business activity. CNS அப்படின்னு பார்த்தா Computer Numerical Control. Principle of organization are defined as ஹர்விக் அப்படிங்கிறவங்கள பிரின்சிபல் ஆஃப் ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகிருக்கு. அண்ட் ஆர்கனைசேஷன் வித் மோர் லெவல்ஸ் இஸ் கால்ட் டால். லெவல் வந்துச்சுன்னா டால்னு வரும். அதே லார்ஜஸ்ட் ஸ்பேன் அப்படி வந்துச்சுன்னா ஃப்ளாட் வரும். தி பிரின்சிபல் ஆஃப் செயின் ஆஃப் கமாண்ட் இஸ் நோன் அஸ் ஸ்கேலர் செயின். ஓகேங்களா, செயின் உண்டாவே ஸ்கேலர் பிரின்சிபல். ஏ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் வித் மெனி லெவல்ஸ் காசஸ் கன்ஃபியூஸ் அண்ட் ambiguity. What first step of part of பிளானிங்கில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டாங்கன்னா எஸ்டாப்ளிஷிங் அப்ஜெக்டிவ்ஸ். தி டாஸ்க் ஆர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்டு டூ டைப்ஸ். ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஆன் கோயிங் டாஸ்க், செகண்ட் ஒன்ஸ் ஃபார் ஆல் டாஸ்க். ஆன் கோயிங் டாஸ்கில் பார்த்தா எக்ஸிஸ்டிங் டாஸ்க், அதே ஒன்ஸ் ஃபார் ஆல் டாஸ்கில் நியூ டாஸ்க். ஓகேங்களா, அதில் என்னென்ன பண்ணுறோம்? ஆன்கோயிங் டாஸ்கில் ட்ரைனிங், பர்ச்சேசிங், இன்ஸ்பெக்டிங், ஸ்டோரிங் அதெல்லாம் பண்ணுறோம். அதே ஒன்ஸ் ஃபார் ஆல் டாஸ்கில் நியூ பிளானிங் பண்ணுறோம், இன்ஸ்டாலிங்கை நியூ மிஷின் பண்ணுறோம். டெவலப்பிங் ஹியரார்ச்சி ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட், ஹியரார்ச்சி ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஸ்டெப் கிரியேட் தி சுப்பீரியர் சப்பார்டினேட் ரிலேஷன்ஷிப். இண்டிவிஜுவல் கோல்ஸ் should be consistent and harmony with overall goals. Organizing is a continuous process and it is a never ending activity. Factors affecting organizational behavior is people, environment and technology. Formal organization have defined organizational structure. Adhe formal organization is larger in size. In organizational, the formation of group is a natural process. Unauthorized and unofficial relationship exist between members in the informal organization. Informal organization acts effective communication channel. Other informal organization, it controls the social behavior of employees. As we go higher up in the management hierarchy, the scope of authority நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த லைன்ஸ். நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சப்ளைஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ரெடியூசஸ் ஒர்க் பேட் ஆஃப் மேனேஜர்ஸ். தி ஸ்பீட் ஆஃப் கம்யூனிகேஷன் தட் ஃப்ளோஸ் through the informal channel is faster than formal channel. Informal channelோட இந்த ஃபார்மல் சேனல் வந்து ரொம்ப ஃபாஸ்டர் தானாக இருக்கும். ஓகேங்களா, ஆர்கனைசேஷனல் சார்ட் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் டிசைன். இந்த ஆர்கனைசேஷனல் டிசைனோட டயக்ராம் தான் நம்மளோட ஆர்கனைசேஷனல் சார்ட்டுங்க போகும். அதே ஆர்கனைசேஷனல் சார்ட் ஆர் கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். இந்த சார்ட் வந்து அத்தாரிட்டி அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கும். அத்தாரிட்டி ஃப்ளோஸ் வந்து டாப்லேருந்து பாட்டம் லெவல் மேனேஜ்மெண்ட் அதில் யூஸ் ஆகும். அதே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பாட்டம் டு டாப் லெவல், அதே ஆப்போசிட்டில் யூஸ் ஆகும். ஆர்கனைசேஷன் சார்ட் ஷோஸ் ஹரிசாண்டல் லெவல், அதில் பார்த்தா டிபார்ட்மெண்ட் அண்டு டிவிஷன்ஸில் யூஸ் ஆகும். வெர்டிக்கல் லெவலில் பார்த்தா சப் டிவிஷன்ஸ் அண்டு சப் டிபார்ட்மெண்ட்ஸில் யூஸ் ஆகுது. இதில் 3 டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனல் சார்ட் இருக்குது: ஹரிசாண்டல், வெர்டிக்கல், சர்க்குலர். ஹரிசாண்டல் சார்ட் ஆர் அதர்வைஸ் known as லெஃப்ட் அண்டு ரைட் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே வெர்டிக்கல் சார்ட்டை டாப் டு டவுன் சார்ட்டும் போகும். சேஃப் ஆஃப் வெர்டிக்கல் சார்ட் இஸ் பிரைமரி டைப்பில் இருக்குது.
சர்க்குலர் ஆர் கான்சென்ட்ரிக் சார்ட். சர்க்குலர் சார்ட்டை வந்து நம்ம கான்சென்ட்ரிக் சார்ட்டும் சொல்லுவோம். ஆஃப் சேனல் ஃபார்மல் authority are represented by solid lines. Organizational chart is a static model of dynamic process. அதே ஆர்கனைசேஷனல் சார்ட் வந்து நாட் ஃப்ளெக்சிபிள் அண்டு காஸ்ட் இஸ் ஹைன்னு சொல்கிறோம். லைன் ஆர்கனைசேஷனல் அதர் நேம்ஸ் டிபார்ட்மெண்டல், மிலிட்ரி, ஸ்கேலர் ஆர்கனைசேஷன். லைன் ஆர்கனைசேஷனாக இஸ் கேரக்டர்ஸ் பை 4 லைன்ஸ் இருக்கும். அது வந்து சொன்னது யாருன்னு பார்த்தா லூண்டே. ஓகேங்களா. லைன் அண்டு ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் லிமிடெட் எக்ஸ்பர்டிஸ் இன் லிமிடெட் ஏரியாஸ். ஓகேங்களா. அட் சம் பாயிண்ட் growth ஆஃப் ஆர்கனைசேஷன் அது சொன்னது வந்து ஃப்ளிப்போ. ஸ்டாஃப் மேனேஜர் ப்ரொவைட்ஸ் அட்வைஸ் அப்படின்னு 2 லைன்ஸ் ஆரம்பிக்கும். அது வந்து ரெக்வஸ்ட் ஃபார் சப்போர்ட் அப்படின்னு முடியும். சொன்னது யாருன்னு பார்த்தா ரிச்சர்ட் டாஃப். ஸ்டாஃப் ஆர் திங்கர்ஸ், லைன்ஸ் ஆர் டோஸ் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் பர்சனல் ஸ்டாஃப், ஸ்பெஷலிஸ்ட், ஜெனரல். மொத்தம் 3 டைப் இருக்குது. ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் டெய்லர் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். ஃபோர்மேன் ரெக்யர்டு பிராண்ட், எஜுகேஷன், ஸ்ட்ரென்த், ஃபேட், எனர்ஜி, ஆனஸ்டி. ஓகேங்களா. டைப் ஆஃப் போசஸ் ஆர் ஸ்பெஷலிஸ்ட் 4 டைப் இருக்குது. அது என்னென்ன டைப்புன்னு பார்ப்போம். அப்புறம் ஃபங்க்ஷனல் போஸ் ஆர் ஃபோர்மேன் இஸ் எ கிங் ஓவர் எ பர்டிகுலர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன் ஹெல்ப்ஸ் மாஸ் ப்ரொடக்ஷன் பை ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் ஸ்பெஷலைசேஷன். கமிட்டி ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ் சுட் பி மினிமம். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தா ஜென்ரலி 3 to 5 அதுக்குள்ளே இருக்கணும். கமிட்டி ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷன்ஸ் வெரி ஸ்லோலியாக இருக்கும். டிவைடிங் அண்ட் குரூப்பிங் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் எசென்சியல் ஃபார் ஆல் ஆர்கனைசேஷன். அதே ஆர்கனைசேஷன் லாஜிக்கல் பேசிஸ் இஸ் கால்டு டிபார்ட்மெண்டேஷன் சொல்கிறோம். குரூப்பிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பீப்புள் இன்டு எ டிபார்ட்மெண்ட் மேக் இட் பாசிபிள் டு எக்ஸ்பேண்ட் ஆர்கனைசேஷன் டு அண்ட் இன்ஃபினிட் தியரி. அப்படி சொன்னவர் வந்து knut and o'donnell. The administrative units so created are called as divisions, sections, units, branches. Functional departmentation promotes high quality decision making. Interdepartmental condition is very poor. Territorial departmentation reduces the transport costs. Grouping activities and so that they reflect a primary interest in customer is known as customer departmentation. Customer departmentation is more common in Japanese and American companies because by provide more importance to customer. Departmentation by process, example drilling process, painting, etc. ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குங்க. அதே மாதிரி அது வந்து எக்ஸாம்பிள். அதே டிபார்ட்மெண்டேஷன் ஆஃப் ப்ராசஸ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் அதுலேருந்து எடுக்கப்படுத்துருக்கு. ப்ராசஸ் டிபார்ட்மெண்டேஷன் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் எக்யூப்மெண்ட் டிபார்ட்மெண்டேஷன். A hybrid structure in which 2 or more forms of departmentation are used together is known as matrix departmentation. Matrix organization is otherwise project organization அப்படி சொல்கிறோம். CSBU அப்படின்னா strategic business units. Operations management activities is better decentralized in the typical organization. For an employee, authority granted should be equal to the responsibility entrusted to him. Employee relationship are major element of occupation of human resource manager. The advantage loss manpower அப்படியே ஆரம்பிக்கும். அது வந்து known as workforce analysis. ஓகேங்களா. Delegation means conferring authority from one manager. 2 லைன்ஸில் ஆரம்பிக்கும். அது சொன்னவர் டெரி. Delegation is the assignment to task authority. அது வந்து சொன்னவர் மெஸ்கான். Important elements of delegation: responsibility, authority, accountability. Categories of delegation: formal, informal. Last step of delegation processல creation of accountability. அதே first stepல allocation of duty. Top level management can contribute and strategy, planning and policy making.
Authority is the official legal right, common action by others, enforce complex. அது சொன்னவர் தெரி. Authority is a power make decision. அது சொன்னவர் சிமோன் ஹெட்வர்த். Decentralization is the process of pushing authority and decision making to lower level of organization. Decentralization implies consist and systematic. 2 லைன்ஸில் வரும். அது சொன்னவர் ஹலன். Everything that goes to increase the importance of the subordinate role is decentralization by ஹென்ரி ஃபயல் அவர் சொல்லியிருக்காரு. authority delegated absolute decentralization. ஓகேங்களா. அதே authority not delegated வந்துச்சுன்னா absolute centralization. மேலே இருக்கிறது decentralization. not delegated வந்துச்சுன்னா centralization. ஓகேங்களா. JCM means job characteristic model. The process of increasing the vertical scope or depth of the job is known as job enrichment. The objective or efficiency approach is developed from Taylor Scientific Management. Staffing is otherwise known as human resource or personnel management. Staffing requires constant alertness. லைன்ஸ் வரும். அது வந்து சொன்னவங்க டெரி. இந்த மேக்ஸிமம் சொன்னவங்க வந்து டெரி தான். இது மாதிரி டெஃபினேஷன் நிறைய சொல்லியிருக்காரு. ஓகேங்களா இந்த லெசனில். ஸ்டாஃபிங் இஸ் பேஸ்ட் ஆன் certain fundamental principle of management. Persons, directors, suggestions are often viewed as orders from top side. A job is evaluated based on essential information is job description. The record of outcomes produced on a specific job function or activity during a specific time period is called as performance. Information on human attributes in terms of education, skills, aptitude, and experience necessary to perform a job efficiency is job specification. Career development is defined as conscious determination of career aspiration potentialist of employees and matching them with organization's needs. Appointing someone on a post that it is same wages rank refers to lateral hiring. 360-degree appraisal means process that provide a employee with feedback about this her workplace performance. LinkedIn, Twitter, Facebook இந்த மூணுமே ஒரு ரெக்கமெண்ட். அது என்ன ரெக்கமெண்ட் கேட்டால் சோசியல் ரெக்ரூட்டிங். Determination of employee by an owner besides will of worker is or decimal and firing. Manpower planning is determining the jobs to be alone, identifying the skills, estimating the exit likely, filling the requirements. Requirement is the process of determining human resource requirements. Requirement and selection definition by டேல் யார்டர். ஓகேங்களா. ரெக்கமெண்டு அண்ட் செலெக்ஷன் பற்றி யார் சொன்னாருன்னு பார்த்தா டேல் அண்ட் யார்டர் சொல்லியிருக்காரு. இன்டர்வியூ பற்றி டெரி சொல்லியிருக்காங்க. ஐக்யூனா இன்டெலிஜென்ஸ் குவாட்டியன்ட். ட்ரைனிங் அதை பற்றி சொன்னது வந்து லிட்டில் ஃபீல்டு அவர் டெஃபினேஷன் பண்ணியிருக்க ட்ரைனிங் பற்றி. பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அதை பற்றி ஸ்பெரகல் அவர் வந்து டெஃபினேஷன் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஸ்டடி is otherwise known as problem solving technique. Performance otherwise என்ன நேம் இருக்குன்னு பார்த்தா மெரிட் ரேட்டிங். ரேங்கிங் மெத்தட் ஏக்கு ஃபஸ்ட் 1, B4, C3, D2, E5 அப்படின்னு ரேங்கிங் மெத்தட் இருக்குது. ஃபீல்டு ரிவ்யூ மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேர்ஸ் என்னென்ன பேருக்கு நம்பர் ஆஃப் பேர்ஸ் அதுக்கு வந்து ஃபார்முலா n×n-1/2. கேரியர் இஸ் defined a sequence of position occupied by a person during the course of a lifetime. Career development workshops 3 types இருக்குது. என்ட்ரி, மிட் கேரியர், லெட் கேரியர்.
Extended leaves are known as sabbaticals. Senior executes the traditional 2 to 4 weeks vacation. Individual career development achieved through a self-assessment process. அதில் 3 டைப்ஸ் இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் தான் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருந்து கொஸ்டின் கேட்கறது நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நம்ம திருப்பி 4th யூனிட்டில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.